ஏன் மணி அடித்துக் கொண்டு இறைவனை வணங்குகிறோம்? உங்களில் நிறைய பேர் யோசனை செய்ததுண்டா? ஏன் கோவிலில் மணி அடிக்கிறார்கள் என்று? இதோ அதற்கான பதில். கோவிலுக்குச் செல்லும் போதும் இறைவனை வழிபடும் போதும் மணி அடித்து இறைவனை வழிபடுவதன் விளக்கம். பல ஆன்மீக செயல்களுக்கு காரண காரியங்கள் தெரியாமல் நாமும் அதை பின்பற்றுகிறோம். நமது முன்னோர்கள் வழிவழியாகச் செய்து வந்தார்கள் என்று நடைமுறையில் செய்து வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் விஷயங்களில் ஒன்று கோவிலில் மணி அடித்து வழிபடுவது. இன்னும் சிலர் நாம் மணி அடித்து வழிபட்டால்தான் நமது வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்ப்பார் என்று அவர்களுக்குத் தெரிந்த விளக்கத்தை சொல்வார்கள். பொதுவாக மணி அடிக்கும் போது எழுகின்ற ஓசைக்கும் நமது மூளைக்கும் இடையே தொடர்புகள் உள்ளது என்று சாஸ்திரத்தில் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி மணியிலிருந்து எழும் ஓசைக்குப் பின்னால் ஒரு அறிவியல் நுண்ணறிவும் இருக்கிறது. ஆகம விதிகளின்படி வெண்கல மணியில் இருந்து எழுப்பப்படுகின்ற ஓசைக்கு எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கின்ற வல்லமை உண்டு. உண்மையில் கோயிலில் செலி எடுத்துக்கொண்டும் பிறர் கண்ணீர் கதைகளையும் பிரகாரங்களில் அமர்ந்து பேசுபவர்களின் காதுகளில் மணியின் சப்தம் கேட்டு அவர்களின் கவனத்தை கடவுளை நோக்கித் திரும்புகிறது கோயில் மணி ஓசை. மணியில் இருந்து வெளிவரும் ஒலியில் ஒரு தனித்துவம் தெரியும். அதற்கு மணிகளில் உள்ள கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மாங்கனீசு போன்ற உலோகங்களின் கலப்பு தான் காரணமாகும். மணியில் இருந்து வெளிவரும் ஒலியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகின்றது. கோவில் மணியில் இருந்து வெளிப்படும் சத்தம் உடலில் நேர்மறை ஆற்றல் மற்றும் மூளையில் செயல்திறனை அதிகரிக்கச் செய்து விழிப்புணர்வை மேம்படுத்தி மனதிற்கு நிறைவான அமைதி மற்றும் நிம்மதியை அளிக்கிறது. பூசைகள் நடைபெறும் நேரங்களில் மணியடித்து சப்தம் எழுப்பி இப்பொழுதாவது இறைவனை நோக்கி மனதை செலுத்தி நற்கதியை பெறுங்கள் என்று பக்தர்களை மனதை ஒருமுகப்படுத்த கோயில் மணி உதவுகிறது. கோவிலில் உள்ள மணி பொதுவாக ZYNC நிக்கல், லீட், குரோமியம், காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட 6 உலோகங்களால் ஆனது. கோவில் மணியை அடிக்கும்போது ஏற்படும் ஓசை நமது மனதை ஒரு நிலைப்படுத்தி நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாடகம், விசுக்தி, ஆக்னா, சகஸ்ரஹாரம் செயற்படுத்துகிறது. மணி அடித்த 7 வினாடிகளும் அந்த அதிர்வலைகள் நமது காதுகளில் ஒலிக்கும். அப்போது நமது மனது ஒரு நிலைப்படும். நமது வலது மற்றும் இடப்புற மூளை தெளிவடையும். இந்த நிலையை தான் திரான் நிலை என்கிறோம். இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் ஒருமுறையாவது மணியை அடியுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.